விசில் பறக்கவே. படம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் சோஷியல் மீடியாலேருந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கூலி ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் டிக்கெட்ஸ் கிடைக்காம ஐயோ பரவாயில்ல ஸ்பாய்லர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் ரிக்வெஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த 50 years ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் மீடியால நிறையவே பார்த்துருப்போம். இந்த 50 வருஷமா ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஆரா, அவரோட ஸ்டைல், அவரோட மாஸ், ஏன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் கண் அசைச்சா கூட வந்து வேற லெவல் மாஸாக இருக்கும், வேற லெவல் ஃபயராக இருக்கும். அண்ட் அந்த மாஸ் 50 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் 50 years of Rajinikanth, I feel truly blessed to have shared creative space with you, Rajini sir. நீங்க இன்னும் நிறைய வருஷங்கள் வரணும். நீங்க வந்து ஸ்கிரீனை ரூல் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதயங்கள்ல பிடிச்சிருக்கீங்க. This is our superstar forever, 50 years of Rajinikanth அப்படின்ட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆக்டர் ரித்திக் ரோஷன் அவர்கள், என்னோட இனிஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க இருந்தபடி தான் நடந்தது. நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர். இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. Congratulations on 50 years completion. இந்த ஆன் ஸ்கிரீன் இம்பாக்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்டர் மம்முட்டி அவர்கள், heartfelt congratulations to dear Rajinikanth on completing 50 glorious years in cinema. உங்களோட நடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஆனரா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கூலிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னுமே நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹாஃப் சென்ச்சுரி சினிமாவில் வந்து சாதாரண விஷயம் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட் ரஜினிகாந்த் 50 years வந்து சினிமா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் எப்போவுமே சூப்பர் ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணுவேன். அவ்வளோ தூரம் அஃபெக்ஷனும் அவ்வளோ தூரம் அட்மிரேஷனும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கூலிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு பெரிய கோல்டன் ஜூப்ளிக்கு வந்து கண்டிப்பாக கூலி வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்டர் மோகன்லால் அவர்கள் 50 years அன்மேட்ச் கரிஸ்மா, டெடிகேஷன் அண்ட் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மொமெண்டல் மைல்ஸ்டோனுக்கு கூலி வந்து கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அதுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவங்களோட விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன், தலைவா நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், உங்களை பார்த்து மிமிக்ரி பண்ணேன், உங்களை பார்த்து தான் நான் நடந்தேன். இப்போ நான் ஒரே ஃபீல்டில் உங்களோட இருக்கிறது வந்து நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரி பல பேர் இந்த இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய லெகசியை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அனிருத் அவர்கள் 50 years, 1 throne, 1 man. Let us celebrate the golden jubilee of Thalaivar superstar ரஜினிகாந்த் வித் கூலி ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அண்ட் உங்களோட லவ்வும் வேணும்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஷஸோடு சேர்ந்து கூலிக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு அனிருத் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் சிலம்பரசன் அவர்களுமே அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. 50 years இப்போ கூட அரங்கம் வந்து தலைவர் அப்படின்னு தான் கத்துறாங்க. கீப் இன்ஸ்பைரிங், கீப் ஷைனிங். 50 legendary years ஆஃப் சினிமாக்கு வாழ்த்துக்கள் அண்ட் கூலிக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து நிறைய ஃபேன்ஸுமே 50 years ஆஃப் ரஜினியை வந்து கூலி மூலமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூலி படம் பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே விஷ் பண்றாங்க. அண்ட் பல பேர் ஷோ பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நீங்க கூலி படம் பார்த்துட்டீங்களா? இது கண்டிப்பா 50 years ஆஃப் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு பெஸ்ட் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெட் நியூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தை பார்க்கறதுக்கு நடந்து வரல, உருண்டு அங்க பிரச்சனமா வந்தான். இனிமேல் சபரிமலைக்கு இருமுடி கட்டுற மாதிரி பாய்ஸ் கார்டனுக்கு தலைவருக்காக தலையில இருமுடி கட்டுவோம். சாமி சிந்தனை தோம்ல, ரஜினி சிந்தனை தோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தல, பாய்ஸ் கார்டன் தலைவர் காலம் தான் என் காலுக்கு மெத்த, என் நெஞ்சுக்கு மெத்த. புரியுதுங்களா? பணமரத்துல நுங்கு, தலைவர் சங்கு, திரையுலகத்துல எவனும் அவர்கிட்ட கேட்காத பங்கு. தலைவா நான் தான் தொட்டுன தலைவா. தலைவர் மூக்குல ஒரு மூச்சுக்கிட்டு பத்தியா, அதான் ஆவி ஆகி மழை பெஞ்சிருது. அதையே 3000 தடவை பார்க்குறாள். நாங்கள்
நாங்கள் 9 மாதம் குழந்தையில கோவான்னு போகிறல கூலின்னு தான் பிறந்தோம். அதனால தான் சொன்னேன் கூகுள் கிட்ட மோது கூலி கிட்ட மோதாதுன்னு. லோகேஷ் தீவிர கமல்ஹாசனுடைய ரசிகர், ஒரு ரஜினி ரசிகர்கள் எல்லாருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிருக்காரா? ஒரு ஆசை, ஃபேன் பாய்ஸும் அது எல்லாமே இருக்கா? தலைவா, முருகரை சில பேருக்கு பிடிக்கும், இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும், அல்லாஹ் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் கடவுளை நேரில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த கடவுளும் கையெழுத்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலே கடவுள் என் தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் அழிக்க முடியாது. இந்த 76 வயசில் 50 ஆண்டு கால திரையுலக பயணத்தை முடித்து இன்னும் 16 வயசு ரேட்டிங்கில் 300 கோடி ரூபா காலில் தூக்கி போட்டு மெரிக்கிறாரா? அது எவனால முடியும் தலைவா? 300 கோடி ரூபா தூக்கி போட்டு அடிக்கலாம், வாங்கிக்கன்றாரு. யாரால முடியும்? நான் வேலை செஞ்ச நிர்வாகத்தில் ஜெயிலருக்கு ட்ரெய்லர் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னாங்க. அந்த நன்றி கட்ட ஜனங்க போனாலும் பரவாயில்ல, தலைவனுக்காக உயிரை கொடுத்து நாங்கள் இருக்கோம். நாங்கள் மூக்கில் ஒரு பூச்சே H2O இல்லை. சூப்பர் ஸ்டார் தான் விடும். விக்ரம் யாருன்னு தெரியல தெளிவா. நாங்கள் திருப்பதி உள்ளே வந்துட்டோம், பெருமாள் மட்டும்தான் பார்ப்போம். சைடில் இருக்க எந்த ஆக்டரை பற்றி, பூஜாவாக இருக்கட்டும், சிதிகாசனாக இருக்கட்டும், லோகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆர்ட், கேமராமேனு, லைட் மேனு, எந்த மேன் வந்தாலும் சரி, ஒரே மேனு ஸ்பைடர் மேனே காலில் ஓடுறான் இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட. ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்றவங்களுக்கு என்ன சொல்லணும்? காக்கா சத்தம் விமர்சனத்தில் வளர்றது தான் தெளிவா. 76 வயசில் முதல்ல 30 வருஷம் பார்த்தாங்க, அப்புறம் 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் நேரம் அந்த குதிரை ஓடினே இருக்குதுன்னு வயிற்று வச்சுல நம்மளாம் பின்னாடி ஈக்குவல் நிற்கிறோமே. 77 வயசில் இருந்தால் தலையில் முடி கூட இல்லை, இவன் அசால்ட்டாக 2000 கோடி அடிச்சுன்னு போகிறாங்கன்னு ஒரு ஆவல் தான். 1000 கோடி தலைவா, தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவா ஆல்ரெடி வந்தாச்சு தலைவா, அதான் சொல்றேன் தலைவா. அவரு படத்துல வர வசூல் 1000 கோடி, அதை எதிர்த்தவன் எல்லாம் தெருக்கோடி. அவார்டு கொடுக்கலாம் தலைவா, இனிமேல் அவார்டு உருவாக்கணும் தலைவா. இனிமேல் அதான் சொல்லிட்டேன், பிள்ளையார் பழனியில் முருகரே தமிழ்நாட்டில் ஜெயிலு. லீவ் சொல்லுங்க, லீவ் தலைவா. நேஷனல் ஹாலிடேக்கு ட்ரம்ப் கிட்ட சொல்லி வேர்ல்டு ஹாலிடே விட சொல்லி. எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆயிடுச்சு, பட் லோகேஷ் கனகராஜ் மாஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, எங்கேருந்து வரீங்க? ஹைதராபாத்லேருந்து. ஒரு பெரிய ஃபேன். ஓகே, உங்களுக்கு ஓகேவா? படம் பிடிச்சிருந்துச்சா? ஐ லைக் இட். ஓகே, எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? ஐ வில் வாட்ச் இன் ஈவினிங் ஆல்சோ. ஈவினிங் ஐ புக் it. But the Rajinikanth climax portions are very good. Direction was nice. Screenplay was excellent actually. You're from Bangalore. Chennai la. Coming to watch. இல்ல Chennai la தான் இருக்கு. But wonderful movie. Thanks. இந்த பக்கம் உபேந்திரா 3 பேர் வந்து பீடி வச்சுட்டு அதையும் கலக்கிட்டே இருப்பல. செம்மையா இருக்குது சீன். சத்யராஜ் கேரக்டர் ஓகே. கட்டப்பா, அந்த கட்டப்பா வந்து நல்லா செட்டப்பா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அது பெருந்தன்மை தாங்க. தலைவர் நடிகை அவர் 30 வருஷம் முன்னாடி நடிச்சார்ல, அதில் இதே மாதிரி மிஸ்டர் பாரத் நடிச்சது, அதே மாதிரி இப்போ நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம ரூட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா அடிக்கும், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஜனநாயகம் ஒரு ஏங்க அதை பற்றி ஏங்க பேசுறீங்க? அதை பற்றி பேச தயவுசெய்து வராதீங்க. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.